அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஒரு தபசு காலத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். லண்டன் சீசன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தேவனிடத்தில் சொல்லி நம்மை சரிப்படுத்திக் கொள்வதும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் சற்று முன்னேற்ற பாதையிலே நடக்கவும் தேவனுடைய ஒத்தாசையை தேட கர்த்தர் நமக்கு கொடுத்த காலங்கள் இவை. இந்த நாளிலும் தலைப்பாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? மத்தேயு 26வது அதிகாரம் 54வது வசனத்தின் பிற்பகுதி. இது இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வி. கூடியிருந்த அந்த சூழ்நிலையிலே, சீஷர்கள் கொடுமையிருந்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கிறார். வேதம் ஏசாயாவிலே 53வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதிலே ஒரு வசனம் இப்படி வருகிறது: அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் பக்கம் எந்த விதமான பாவமோ தவறோ குற்றமோ இல்லை. ஆனால் ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் அதை பார்த்து இவரை, குமாரனாகிய இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பது அவருடைய முழு சித்தமாக இருந்தது. இதை மையமாக வைத்து கெத்செமனே தோட்டத்தில் நடந்த காரியங்களை, ஒரு சில காரியங்களை நம்முடைய சிந்தனைக்கு இன்று எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 34வது வசனம் தொடங்கி நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 3 முறை அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தின் வார்த்தைகள், கண்டென்ட், பொருள் ஒரே ஒரு காரியம்தான்: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்கிற வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையினுடைய உச்சகட்டம் அது. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு நீண்ட ஜெபத்தை நாம் வாசிக்கலாம். லாசருவினுடைய கல்லறை வாசலிலிருந்து அவர் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்ததை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவும் ஜெப வாழ்க்கையும் பிரிக்க முடியாத ஒன்று. மார்க் 1:35 வாசிப்போம் என்று சொன்னால், அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்திருந்து அவர் தேவனுடைய சமூகத்திலே போய் நேரம் செலவிட போவதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஜெபமும் பின்னி பிணைந்த ஒன்று. ஆனால் இன்று அந்த தோட்டத்தில் நடந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து பழக்கம் எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய சித்தமில்லாத ஒன்றை அடிப்படையாக வைத்து நான் ஜெபிக்க மாட்டேன். இந்த பகுதி அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த பகுதியிலே மத்தேயு 26வது அதிகாரம் 51வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இயேசுவை பிடிக்க ஒரு போர்ச்சேவகர்கள் ஒரு கூட்டம் நெருங்கி வர்றாங்க. அப்போ ஒருத்தன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டுகிறார். மத்தேயு 26:51 அப்படி சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிவார்கள்.
53வது வசனம், நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? இந்த கடைசி 2 வசனத்தை தான் நாம் தியானத்திற்காக எடுத்திருக்கிறோம். 53வது வசனத்துல, இப்படி நான் வேண்டிக் கொண்டால் அவர் எனக்கு பதில் தர மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்ப இந்த பாடுகளின் பாதையிலே அவர் நடக்கும்போது ஒரே ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருந்தாரானால், பிதாவே எனக்கு இந்த பாடுகள் வேண்டாம், இந்த கஷ்டங்கள் வேண்டாம், உம்முடைய சித்தத்திலே நடக்கும் அந்த பாதை வேண்டாம், என்னை இப்போ நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, வேண்டிக் கொண்டிருந்தால்னா, ஜெபம் பண்ணியிருந்தா, தேவாதி தேவன் என்ன செய்வாராம்? தூதர்களை கண்டிப்பாக அனுப்பியிருப்பார். யாக்கோபு கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தப்படி ஜெபிப்பது தான் ஜெபம். எவனாகிலும் ஒருவன் கர்த்தருடைய சித்தப்படி ஜெபிச்சா அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு வாசித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை கடைபிடிக்கிறத இங்கே பார்க்குறோம். 2 இடத்துல அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்குறோம். ஒரு இடத்துல அவர் ஜெபம் பண்ணதை பார்க்குறோம், என் சித்தம் அல்ல உன் சித்தமாக கிடவுதுன்னு. இன்னொரு இடத்துல இப்போ நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் அப்படி ஜெபிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் அப்படி அவர் ஜெபிக்கவில்லை. எனக்காவது இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு இருந்தால் இந்த ஜெபம் வேணாம், இந்த ஜெபத்தை செய்வோம்னு சொல்லி என்னைக்காவது சரியான ஜெபத்தை நம்ம செஞ்சுருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தோடு அப்படி பிணைந்திருந்தார். தேவ சித்தத்தோடு அவ்வளவு நேர்த்தியாக இணைக்கப்பட்டிருந்தார். அவர் எதை விட்டு கொடுக்க சொன்னாலும் விட்டு கொடுத்துருவாரு. தேவ சித்தம், தேவன் எனக்கு நியமித்த பாதை, தேவன் தந்த சிலுவை, இதில் இருந்து அவர் விலகவே மாட்டார். அது ஆச்சரியமாக இருக்கிறது. படித்தால் வேத புத்தகத்தில் ஆண்டவர் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நாம் இந்த நாட்களிலே விருப்பப்பட்டதையெல்லாம் கேட்டு ஜெபிக்கிறோம். நம்முடைய விருப்பங்களை கேட்பதும் ஜெபத்துக்கு பதில் வாங்குவதும் வேதத்தில் உள்ள ஒரு வழிமுறை தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை தான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் ஜெபிக்கும்போது இந்த ஜெபம் ஆண்டவருக்கு சித்தமான ஜெபம், இந்த ஜெபம் இது அவருக்கு விருப்பம் இல்லாத, ஆண்டவருடைய சித்தம் இல்லாத ஜெபம் என்று நாம் என்றைக்காவது பிரித்து பார்த்திருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு அதை பிரித்து காண்பிக்கிறார். தேவன் விரும்புகிற ஒரு ஜெபத்தையும் அவர் செய்து காண்பிக்கிறார். இந்த ஜெபத்தை நான் செய்வேனானால் ஆண்டவர் அனுப்பிடுவாரு. ஆனா வேத வாக்கியங்கள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது எப்படி நிறைவேறும்? அவருக்கு இருக்கிற ஆதங்கத்தை பாருங்க. இந்த பாடுகளின் மத்தியிலே நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆதங்கம் இருக்கும். எது அவங்க நிறைவேற்றி முடிக்கணுமோ அதை வேகமாக செய்து முடிப்பாங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை மட்டும்தான் அந்த கடைசி நேரங்களிலே அவர் செய்து முடித்த வேலை மிக 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 கடினமான வேலை, சிலுவையை ஏற்றுக்கொண்ட காரியம். அதில் அவர் தப்பித்துக் கொள்வதற்கு எத்தனை வழி இருந்தாலும் சரி, அவர் அதை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. முதல் குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, சிலுவைக்கு மாற்று வழியை தேடாதவர். மாற்று வழிங்கிற ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்துவது தான். ஒரு வழி நமக்கு பிடிக்கலைன்னா இன்னொரு வழியை தேர்ந்தெடுக்கலாம் என்பது. ஒரு வழி கடினமாக இருந்துச்சுன்னா இன்னொரு வழி ஈஸியாக இருந்தால், லகுவாக இருந்தால் அதை தேர்ந்தெடுக்கலாம்ங்கிற பழக்கம். மற்ற காரியங்களுக்கெல்லாம் அது சரி. நம்ம போகிற பாதையில் எளிமையாக போய் சேர்றதுக்கான ஒரு பாதையை எடுப்பது வேற. ஆனால் தேவன் நியமித்திருக்கிற பாதையை விட்டு விலகி அதற்கு மாறாக இன்னொரு பாதையை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வாழ்வது தான் உண்மையிலே மிக சிறந்த அர்ப்பணம். கமிட்மெண்ட்லேயே மிக உன்னதமான ஒரு அர்ப்பணிப்பு எது தெரியுமா? எனக்கு இன்னொரு மாற்று வழி இருந்தாலும் அந்த மாற்று வழியில் நான் போக மாட்டேன். என் தேவன் எனக்கு நியமித்த வழி எதுவோ அந்த வழியில் தான் நான் போவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, அன்பின் நண்பர்களே, வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய விரும்புகிறோம்? எப்படிப்பட்ட வழியை மாற்று வழியாக தெரிந்தெடுக்க விரும்புகிறோம்? இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதிலும் விட்டு கொடுக்கல. இப்படி ஜெபம் பண்ணணும்னா இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன்,
இப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா இப்படி ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அதே போல் என் கண் முன்பாக சிலுவையை விட்டு விடுவதற்கு 1000 வழி இருந்தாலும் சரி, சிலுவை பாதை தான் பிதா எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழும் பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் மீட்டெடுப்பதற்கு பிதாவானவர் வைத்திருக்கும் சிறந்த திட்டம், சிறந்த வழி, தேவ சித்தம் சிலுவையை சுமந்து அவர்களுக்காக மரிப்பது தான். இந்த திட்டத்தில் எனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, என்ன ஒரு டைவர்ஷன்ஸ், அதாவது விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் சரி, விலக மாட்டேன். இப்படிப்பட்ட மன உறுதியை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பார்க்கிறோம். ஏன் இந்த மன உறுதியை அவர் காண்பிக்கிறார்? நீங்களும் நானும் சிலுவையை சுமக்கும்போது சோர்ந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இயேசுதான் சிலுவையை சுமந்தார் என்பது ஒரு சரித்திர உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அனுதினமும் நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பாடுகளின் நாட்களிலே வேதம் சொல்லுகிற இந்த வசனத்தை எத்தனை பேர் நாம் நினைவு கூறுகிறோம்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம், லூக்கா 9வது அதிகாரத்திலையும் 23வது வசனத்திலே பார்க்கலாம். இந்த வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சிலுவையை தவிர்க்கவே இல்லை. சிலுவையை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். சிலுவை பாதை கடினமாக இருந்தாலும் நான் அந்த பாதையிலே நடப்பேன் என்று சொல்லி உறுதியாக நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை என்பது என்ன? தேவன் நமக்கு நியமித்திருக்கும் பாதை, தேவன் நமக்கு நியமித்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இது அத்தனையும் நாம் சந்திக்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார் என்ற நினைவும், இயேசு கிறிஸ்து என்னையும் சிலுவையை சுமக்க சொல்லுகிறார் என்ற நினைவும் நமக்கு வந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அநேக நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பார்க்கிறோம், ஆனால் நமக்கு தரப்பட்ட சிலுவையை நாம் எடுக்க முன்வருகிறோமா என்றால் அநேக நேரங்களிலே நமக்கு தரப்பட்டிருக்கும் சிலுவையை, தேவ சித்தம் நாம் நடந்து போக நியமித்திருக்கும் கடினமான பாதையை நாம் அநேக நேரங்களிலே அலட்சியம் செய்து விடுகிறோம். அநேக நேரங்களில் என்னால் முடியாது என்று ஒதுங்கி விடுகிறோம். அநேக நேரங்களிலே இயேசு சிலுவையை சுமந்தார், நான் சிலுவையை சுமக்க தயாரில்லை, ஆயத்தமில்லை, எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள்லாம் வேண்டாம், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ வேதனைகள் என்னால் அனுபவிக்க முடியாது என்று சொல்லி அநேக நேரங்களிலே ஒதுங்கி விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில், தேவன் ஒவ்வொருத்தருக்கும் என்ன விதமான சோதனைகள், பாடுகள் அனுமதிக்கிறாராம், அவர்கள் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவர்கள் இந்த சிலுவையை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அனுமதிக்கிறார். நாம் அநேக நேரங்களில் ஆண்டவரை இந்த வசனத்தை பார்த்துட்டு எப்படி நினைச்சிடறோம்னா, தூக்க முடியாத சிலுவையை, நம்மால் சுமக்க முடியாத ஒன்றை அவர் தந்து விடுகிறார் என்று யோசிக்கிறோம். இல்லை, ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதைகளிலே பாடுகள் வரலாம், கடினங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் இது அத்தனையுமே ஆண்டவர் நாம் எந்த அளவுக்கு சுமக்க முடியுமோ அந்த அளவுதான் அனுமதிக்கிறார், அந்த அளவுதான் அனுமதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சிலுவையை சுமக்கும்போது, சிலுவை கண்முன்னால இருக்கும்போது மாற்று வழியை தேடாதவர். 2வது குறிப்பாக நாம் பார்க்கலாம், சிலுவை பாடுகளை சகித்து கொண்டவர். சகித்தல் என்கிற ஒரு வார்த்தை நாம் எத்தனை பேர் யோசித்திருக்கிறோம் என்று தெரியாது. ஒன்றை கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில நடப்பது தான் சகித்தல். இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையை சுமப்பதற்கு முன்பாகவும் சிலுவையை சுமந்த அந்த நாட்களிலும் அதே தினத்திலும் பாதை கடினமாக இருந்தது. நிறைய அவமானங்களை சந்தித்தார். நிறைய மனிதர்கள் அவரை இகழ்ச்சியாக பேசினார்கள், இகழ்ச்சியாக பார்த்தார்கள். ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 26வது அதிகாரம்
59வது வசனத்திலிருந்து 63வது வசனம் வரைக்கும் பார்த்தா, பொய் குற்றச்சாட்டை சுமத்தினவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள். சிலர் அவர் கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டியினால் சொல்லும் என்று சொல்லி கேட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா அவமானங்களையும் எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். பிலிப்பியர் 1:29 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கும் பாடுபட அருளப்பட்டிருக்கிறது. அந்த அருளப்பட்டிருக்கிறதுங்கிற வார்த்தையையும் பாடுபடுவதற்கு என்கிற வார்த்தையும் இணைத்து பார்த்தால், கடவுள் அதையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதையும் ஒரு அருளாக பார்க்க சொல்லுகிறார். கடவுள் அனுமதித்த ஒன்றாக பார்க்க சொல்லுகிறார். அதே போல ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அவரோட கூட நீங்களும் நானும் பாடுபட்டால் அவர் அடைந்த மகிமையைப் போலவே நீங்களும் நானும் மகிமை அடையலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பாடுகளை சகித்ததனுடைய உண்மையான பின்னணி பொருள் என்ன தெரியுமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவானவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் தனக்கு செய்யப்பட்ட பாவிகளால் தனக்கு செய்யப்பட்ட விபரீதங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அதற்கு ஒரே காரணம், தம் முன்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய சந்தோஷம். சிலுவைக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன பொருத்தம் இருக்க முடியும்? எபிரேயர் எழுதின ஆக்கியோன் பொருத்தி காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மனதிற்குள்ளாக இந்த வேதனையின் மத்தியிலும் ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்தது. என்ன தெரியுமா? இந்த பாடுகளின் விளைவாக மனித குலத்தினுடைய மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மனித பாவத்திற்குரிய தண்டனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். மனிதன் ரட்சிப்பு என்கிற தேவன் தரும் ஒரு அழகான வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்ப இந்த சந்தோஷம் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் பாடுகளுக்குள்ளாக போவதற்கு தயார். நான் இந்த பாடுகளை சகித்து கொள்ள தயார். எனக்கு இந்த பாடுகள் வந்தால் பரவாயில்லை, இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த நிகழ்வை விசுவாசித்து, இயேசு எனக்காகத்தான் மரித்தார், என்னுடைய பாவங்களைத்தான் சுமந்தார், என்னுடைய தண்டனையைத்தான் அவர் ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த உண்மை யாருக்கு விளங்கி விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு அன்பின் வாழ்க்கை அவங்களுக்கு ஆரம்பிக்கப்படுமே. இதைத்தான் ஏசாயாவும் சொல்லுகிறார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் 11வது வசனத்தின் பின்பகுதியில் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இங்கே சந்தோஷத்தின் பொருட்டு என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். ஏசாயா என்ன எழுதுகிறார்? ஆத்ம வருத்தத்தினுடைய பலன் ஒன்று இருக்குது. அந்த பலன் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. மனிதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வாசல் வழி திறக்கப்பட்டாயிற்று. பாருங்க, சிலுவை ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே சிலுவையை குறித்து தியானித்து விட்டு அதை நாம் விட்டுவிடலாம் என்பதல்ல. நாம் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு இணைந்தது சிலுவை. இயேசுவை பின் செல்கிறவர்களுடைய வாழ்க்கையோடு இணைந்தது சிலுவை. சிலுவையை விட்டுவிடாதிருப்போம். சிலுவையின் உபதேசத்தை விட்டுவிடாதிருப்போம். சிலுவை கற்றுத்தரும் உண்மைகளை விட்டுவிடாதிருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய சிலுவை எங்களுக்கு கற்றுத்தரும் பாடம். வழியை மாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவன் உருவாக்கி தந்த வழியை நம் இஷ்டத்துக்கு மாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த வழியிலே இயேசுவை போல அந்த சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். எனக்கு தரப்பட்ட சிலுவையை நான் சுமந்து செல்ல வேண்டும். அதற்கு கிருபையை நீர்தான் தர வேண்டும் ஆண்டவரே. அது வேதனையாக இருந்தாலும், அது கஷ்டமாக இருந்தாலும், உம்மை நினைத்து கொண்டு என் இயேசு எனக்காக சிலுவையை தந்தார், அவர் எனக்கு தந்த சிலுவையை நானும் சுமப்பேன் என்று சொல்லி நாங்களும் அந்த சிலுவையை சுமக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே,
தேவ பிள்ளைகள் உம்மை போல ஜெபிக்க கற்றுத்தாரும் சுவாமி. உம்மை போல் ஜெபிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சித்தமாக கிடவது என் சித்தம் அல்ல என்று சொல்லி நீ ஜெபித்தீர் அல்லவா? அதுபோல எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய சாதாரணமாக நாங்கள் கேட்டு பெறுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே உம் சித்தமே போதும், உம் சித்தமே நிறைவேறட்டும் என்று விட்டுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். தவறாக ஜெபிப்பதற்கும் தேவ சித்தத்தை மீறி ஜெபிப்பதற்கும் வாய்ப்பு இருந்தாலும் அப்படி நான் ஜெபிக்க மாட்டேன். அந்த ஜெபம் கேட்கப்படுமோ கேட்கப்படாதோ என்ற கேள்வியெல்லாம் இல்லை. தேவனுக்கு விருப்பம் அல்லாததை நான் ஜெபத்தில் கொண்டு வரவே மாட்டேன். இப்படி நாங்கள் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கும் நாட்கள் எங்களுக்கு வீண் நாட்களாய் போகாதபடிக்கு, அது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை தர, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தர எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.